9 கிரகங்களும் உச்சத்துல இருந்தா பேட்டரி போடாமலும் பேசலாம் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்ற மாதிரி, அது வந்து 9 கிரகங்கள் உச்சமாகிறது சும்மா வார்த்தைக்காக. அப்படி உச்சமாக முடியாது. ஏன்னா இப்ப சூரியன் வந்து மேசராசியில உச்சம், சூரியன் சுக்கிரன் புதன் மூன்றும் பக்கத்துல தான் இருக்கும். அப்படி பாக்குற மேசராசியில உச்சமான சூரியன் வந்து புதன் வந்து கன்னில உச்சமாகும். அப்ப 6வது ராசிக்கு புதன் வரவே வராது. இது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ஜாலிக்காக அந்த காமெடிக்காக சொன்னது 9 கிரகங்கள் உச்சமான ஒருவன் அப்படின்றது அப்படி யாருனாலே முடியாது. இன்னொரு விஷயம், ராகு கேதுக்கு உச்சம்னு எந்த நூல்லையுமே வந்து பிக்சடா ஒரு ராசியில சொல்லல. இப்ப மீதி 7 கிரகங்களும் உச்சமாகும். உச்சம் நீசம் அப்படின்னா என்னன்னா அண்மை செய்மை நிலைன்னு நீங்க கூகுள்ல படிச்சா தெரியும். அதாவது நம்ம வந்து நீள்வட்ட பாதையில சுத்துறோம், எல்லா கிரகங்களும் நீள்வட்ட பாதையில சுத்துது சூரியனை. அப்படி நீள்வட்ட பாதையில சுத்துறப்ப நம்மளும் நீள்வட்ட பாதையில சுத்துறப்ப சில ராசிகள்ல சில கிரகங்கள் நமக்கு அருகாமையில தெரியறத பார்க்கலாம். அப்படி பாக்குறப்ப செவ்வாய் வந்து சில நாள்ல தெரியாது, நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய பொசிஷன் இருந்தாலும் செவ்வாயை பார்க்க முடியாது. சில நாள் நல்லா குண்டுபுல் போட்ட மாதிரி தெரியும். எல்லா கிரகங்களும் வெறுங்கண்களால் பார்க்கலாம். ஆனால் சில உச்சமான ராசிகள் அந்த அந்த ராசிகள் அந்த கிரகங்கள் இருக்கும்போது நல்லா பெருசாகவும், சில நீசமான ராசிகளுக்கு போகும்போது சில கிரகங்கள் ரொம்ப சின்னதாகவும் தெரியறத பார்க்கலாம். அப்போ அண்மை செய்மை நிலைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கிரகம் தூரத்தை பொறுத்து மாறுபடுமா அப்படின்னா, தூரம் வந்து ஒரு 1:3, 3:1 இது மாதிரி கான்ட்ரவர்சியில இருந்தாலும் கூட தூரத்திற்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் இந்த இந்த ஒரு 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 பிளான் இப்படி சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமா போகுது, திருப்பி அந்த டிப்பை தொட்டதுக்கு அப்புறம் திருப்பி இந்த பக்கம் வரணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் போறது இந்த பக்கம் வரதுன்ற அந்த தன்மையினால கிரகங்களுடைய அந்த அந்த விஷயங்கள் மாறுதுன்றதுனால இந்த உச்சமும் நீசமும் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது.